ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிசி சமையல். மேங்கோ சீசன் ஆரம்பிச்சிருச்சு. வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகக்கூடிய ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப க்ரீமியான மேங்கோ புட்டிங் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். கிலோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற புது வியூவர்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு க்ளீனான மிக்ஸ் ஜாரில் நான் 2 பெரிய மாம்பழமாக எடுத்து இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போடுங்க. நல்லா இனிப்பான மாம்பழமாக எடுத்துருக்கிறேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும். ரொம்பவே ஸ்வீட்டாக வந்துருக்கு. இப்போ அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துடலாம். இனிப்பான மாம்பழமாக சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வாசமாக இருக்குது. மேங்கோ லவர் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்துருக்கும். அடிக்ட் ஆகிடுவீங்க. அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக வந்துருக்கும். இப்போ எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாச்சு. இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு சீனி வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் மாம்பழத்தோட இனிப்பு பொறுத்த அளவுக்கு சீனி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி வந்து எடுத்துருவோம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா அரைச்சி வந்து எடுத்தாச்சு. இந்தளவுக்கு நல்லா திக்காக க்ரீமியாக வந்துருக்கணும். தண்ணி பால் எதுவுமே சேர்க்காமல் இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்து அரைச்சி வந்து எடுத்துட்டேன். இது கூடவே வந்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 300 மில்லி அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி வந்து எடுத்துப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக நம்ம அரைச்சி வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு க்ளீனான கடையில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மேங்கோ வந்து இதை சேர்த்துடலாம். கொஞ்சம் கூட கட்டியில் இந்தளவுக்கு ஸ்மூத்தாக வந்துருக்கணும். இப்போ எல்லா மேங்கோ பல்ப்பையும் வந்து சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே மீதி இருக்கிற பாலையும் வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் ஸ்டவ்வை இன்னும் ஆன் பண்ணலை. இப்போ அந்த பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கல. ஃபுல்லாகவுமே வந்து இந்த பால்லே வந்து தான் செய்கிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். ஒரு தடவை நீங்கள் காய்க்காத பால் வந்து நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. நான் வந்து பசும்பால் எடுத்துருக்கேன். இன்னும் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக வந்திருக்கும். அரைச்சி வச்சுருக்க அந்த மேங்கோ பல்ப் எல்லாமே இந்த பாலோட நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு முதல்ல கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி லோ டு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம். பாருங்கள், எந்த அளவுக்கு க்ரீமியாக திக்காக இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ சூப்பர் டெம்ப்டிங்காக வந்துருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து மேங்கோ ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர்னு எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் கஸ்டர்ட்னாலுமே எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மேங்கோ ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதே அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதை கட்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அந்த சூட்லேயே டேரெக்டாக சேர்க்கும் போது கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். நல்லா க்ரீமியாக வந்து வராது. இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து கஸ்டர்ட் பவுடர்லேயும் மேங்கோ ஃப்ளேவரில் எடுத்துருக்கேன். இனிமேல் நல்லா மேங்கோ ஃப்ளேவர் ரொம்ப ரிச்சாக வந்துருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடரும் எடுத்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். என்கிட்ட மேங்கோ ஃப்ளேவர் இருந்ததுனால நான் வந்து சேர்த்துக்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஃபுட் கலர் எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணலை. கஸ்டர்ட் பவுடர்லேயுமே கலர் இருக்கும். மேங்கோவும் நல்ல அழகான ஒரு வெள்ளோவிஷ் கலர் இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸ்மூத்தாக. இது ஓரமாக இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. இது நல்லாவே வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. மேங்கோ மட்டும் சேர்த்துருக்கறனால ரொம்ப தெரிக்கும். இந்த அளவுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக கெட்டியானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கஸ்டர்ட் மிக்ஸை வந்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அடியில் வந்து மாவு வந்து தங்கியிருக்கும். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போதே மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் வந்து வைக்கணும். ஏன்னா சட்டுன்னு வந்து கெட்டி ஆகிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா சட்டுன்னு கெட்டியாகி திக்காயிரும். அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அந்த கஸ்டர்ட் பவுடரில் உள்ள அந்த பச்சை வாசனை எதுவுமே வந்து போகாது, நல்லா இருக்காது. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுதான் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த எசன்ஸ் எதுவுமே சேர்க்கலை. அந்த கஸ்டர்ட் பவுடரில் உள்ள ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா கையிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கிட்ட தான் ஆயிருக்கும். ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் கலந்துருக்கு. எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த அளவுக்கு செம்ம திக்காக வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும். ரொம்பவுமே வந்து கெட்டியாக்கிறாதீங்க, நல்லா இருக்காது. நான் வந்து 2 பெரிய மாம்பழத்துக்கு 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர்னு எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் மாம்பழத்தோட அளவுகளை பொறுத்து கஸ்டர்ட் பவுடர் அளவுகளையும் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கும். ரொம்பவும் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா டக்குன்னு கெட்டே ஹல்வா பதத்தில் வந்து வந்துடும். அந்தளவுக்கு நல்லா இருக்காது. புட்டிங் வந்து நல்லா சாஃப்டாக க்ரீமியாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இன்னும் 2 நிமிஷம் கிட்ட ஆகிருக்கு. இந்தளவுக்கு நல்லா திக்காக க்ரீமியாக வந்து வந்திருக்கு. இந்தளவு பதம் வந்து இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து இருந்துச்சுன்னா ரொம்பவே வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிடும். புட்டிங் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜ் இருக்கும் போதே நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம்.
நான் இன்றைக்கி இந்த மாதிரி வந்து ஒரு கண்ணாடி பவுல் வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த இது வந்து எடுத்துக்கலாம், இப்போ டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கலாம், எதுனாலுமே எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி பவுல் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டிங்க வந்து இதில் சேர்த்துடலாம். இதே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பர் சாஃப்டாக க்ரீமியாக திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாச்சு. இப்போ நல்லா சூடாக இருக்கனால ஒரு 10 நிமிஷத்துக்கு வெளியில் வந்து வச்சுட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பாக ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு ஒரு 1 மணி நேரம் வந்து செட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஃப்ரீசரில் வந்து வைக்காதீங்க. ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துட்டேன். புட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக வந்து செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்மளுடைய ரொம்ப சூப்பரான ரொம்ப சாஃப்டாக ரொம்ப க்ரீமியான மேங்கோ புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும். இந்த மேங்கோ சீசனுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க. நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புட்டிங் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.